வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கணபதி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. நேற்று உங்க ஊருக்காக உண்ணாவிரதம் இருந்து டாக்டர் பாரதியோட கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போச்சு, பேச்சு சத்தம் கூட வெளியில வராம சாக கிடந்தாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லாம அவரை ஊரை விட்டு போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. கணபதி இப்போ பாரதிட்ட சொல்றாரு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வரப்போதில்ல டாக்டர், வாங்க நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாரதி ஊர் மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட அன்புக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. என்ன அறியாம உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு தான் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. நாட்டாம இப்போ பாரதியை பார்த்து பேசுறாரு. 15 வருஷமா எங்களால முடியாததை 5 நாளில நடத்தி காமிச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க உங்களுக்கு எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது, இருந்தாலும் எங்களுக்காக போராடி இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள் யாரும் உங்களுக்கு அண்ணன் தண்ணி தரக்கூடாது, உங்க கூட பேசி பழகக்கூடாதுன்னு நாங்க கட்டுப்பாடு போட்டிருந்தோம், இருந்தாலும் வைராக்கியமா இந்த ஊர்ல இருந்துட்டீங்க நீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. உங்களை இந்த ஊரை விட்டு போக சொன்னா அந்த சாமியே எங்களை மன்னிக்காது அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இனிமே எங்க வீட்டு பிள்ளையா நாங்க உங்களை தத்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கு மாலெல்லாம் போட்டு பாராட்டுறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்ததெல்லாம் போதும், யாராவது பாரதி டாக்டருக்கு சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, அது கண்ணம்மா வீட்டுல இருந்து வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஊர் பிரசிடென்ட் சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவோ மனக்கசப்பு இருக்கலாம், ஆனா அவர் வாய் விட்டு கேட்டுட்டாருமா, நீ சமைச்சு கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்றாரு. தாமரைட்ட கேக்குறாரு, உன்னோட மகளை காப்பாத்தின டாக்டருக்கு நீ சமைச்சு கொடுக்க மாட்டியா தாமரை அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னோட ஆயுஸ் ஃபுல்லா நான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தாமரை. சாப்பிட்றதுக்கு ரெடியா இருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பெரியவங்க பாரதி எல்லாருக்குமே இப்போ விருந்து வைக்கிறாங்க கண்ணம்மா. எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாரோட இலையையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. அவர் சாப்பிட்ட இலையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்க்கா அப்படின்னு தாமரைட்ட சொல்றாங்க. சாப்பாடு போடுறதை விட இலையை எடுக்கிறதுலதான் புண்ணியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கண்ணம்மா, எடு கண்ணம்மா அப்படின்னு தாமரை சொல்றாங்க. தாமரை இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. கண்ணம்மா பாரதி சாப்பிட்ட இலையை எடுக்கிறாங்க. அந்த இலைக்கு அடியில பாரதி தாலி வச்சிருக்கிறாரு. கண்ணம்மா அதை எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா பாரதி பார்த்து பேசுறதுக்காக வராங்க. கண்ணம்மா மாமா பாரதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க உண்ணாவிரதம் இருந்து ஹாஸ்பிட்டல்லாம் வருமா அப்படின்னு நானே சந்தேகத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சதை சாதிச்சு காமிச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா இப்போ அவங்க வராங்க, நான் பாரதி கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, நீங்க எதை எதிர்பார்த்து உண்ணாவிரதம் இருந்தீங்களோ அது இப்போ நடக்க போகுது போலயே அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் நடுவுல 1000 எமோஷன் இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில நான் எதுக்கு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கண்ணம்மா பாரதிட்ட சொல்றாங்க, சாப்பிட்டா என்னோட கையால தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா இருந்து அதையும் நடத்தி காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. 15 வருஷமா இந்த ஊர் மக்கள் பண்ண முடியாததை நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க, அதுக்கு உங்களை பாராட்டதான் செய்யணும், இந்த ஊரே சேர்ந்து உங்களை கொண்டாடுதே அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு நானும் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம கூட சேர்ந்து வாழ்றத நேரா சொல்ல சங்கடப்பட்டுட்டு லெட்டர்ல எழுதியிருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நினைக்கிறாரு. பிரிச்சு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கோர்ட்ல இருந்து நமக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல நம்ம 2 பேரும் 6 மாசம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த வாய்தாவுக்குமே போகல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்மள கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கோர்ட்டு சொன்னா நீங்களும் நானும் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, மென்டலா உனக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்னை கோர்ட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. பண்ணதெல்லாம் தப்பு தான் கண்ணம்மா, நான் உன்ன மாதிரி மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீ என்ன மாதிரி ஆயிராது கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த டைவர்ஸ்லாம் வேணாம் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. உங்களுக்கு வேணான்னு தோணுது டாக்டர், ஆனா எனக்கு வேணும்னு தோணுதே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு, ஒருவேளை நாளைக்கு கோர்ட்டுக்கு போன கண்ணம்மா டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கண்ணம்மா கேட்ட உடனே டைவர்ஸ்லாம் கொடுத்துட மாட்டாங்க, மாமா தான் வேணான்னு சொல்றாருல அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே மியூச்சுவலா டைவர்ஸ் வேணும்னு கேட்டாதான் அந்த டைவர்ஸ் உடனே கிடைக்கும், ஒருத்தர் வேணான்னு சொன்னா கூட கோர்ட் அவங்களுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு தான் கோர்ட் சொல்லிருவாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. வேணு அகிலன்ட்ட கேக்குறாரு, பாரதி உனக்கு போன் பண்ணானா, அவன் எப்ப வரானா அப்படின்னு கேக்குறாரு. அகிலன் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு பாரதி கிளம்பிடுவேன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க.
வேணு சொல்றாரு, எது நடந்தாலும் அத பாரதி பாத்துப்பான், நீ கவலைப்படாத, பாரதியோட லாயர் இருக்கிறாரு, அவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நீ எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காத சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கணபதிட்ட பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும்னு கண்ணம்மா சொல்றா அப்படின்னு சொல்றாரு. இந்த டைவர்ஸ் கேஸுக்கு காரணமே ஈகோ தான் அப்படின்னு சொல்றாரு கணபதி. கண்ணம்மாவுக்கு உங்க மேல கோபம், அந்த கோபம் தான் இப்ப ஈகோவா மாறி இருக்கு, உங்களை ஜெயிச்சே காமிக்கணும் அப்படின்ற வீம்பு அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன கண்ணம்மாவை கொடுமைப்படுத்தி அடிச்சீங்களா, ஏதோ உங்க கெட்ட நேரம் அவன் மேல சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்காக கண்ணம்மாட்ட இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவுக்கு வீம்பு அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதி சொல்றாரு, என்ன பண்றதுனே தெரியல, நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கணபதி சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10 வருஷமா டைவர்ஸ் கேஸ் நடத்திட்டு இருக்கிறாரு, எப்படின்னு தெரியுமா, வாய்தா மேல வாய்தா கேட்டுதான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஜட்ஜ்ட என்னோட மனைவி குழந்தைகளோட நான் சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வாய்தா மேல வாய்தா கேட்டு கேஸை இழுத்துட்டே போலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள கண்ணம்மாவை சமாதானப்படுத்த முடியாமலா போயிரும் அப்படின்னு கணபதி சொல்றாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.